எப்பெல்லாம் அசோக் பில்லர் பக்கம் அப்படியே போறனோ அப்போ திரும்பி பார்ப்பேன், ஒரு பெரிய பில்டிங்ல உதயம், மினி உதயம், சந்திரன் சூன் அப்படின்னு ஒரு பெரிய பில்டிங்ல கம்பீரமா எழுதியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு போறப்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய சென்னை வாசிகள் அதை வாடிக்கையாவே வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்னா, உதயம் தியேட்டர் அப்படிங்கிறது வெறும் திரையரங்கு மட்டும் கிடையாது, ஒரு எமோஷன். சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட படங்கள் அதில் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ சென்னை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய அடையாளமோ அதே மாதிரி சென்னைக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குது. அந்த வகையில் உதயம் தியேட்டரையும் மிகப்பெரிய பெருமையாக அடையாளமாக நிறைய பேர் பார்க்குறாங்க. அந்த தியேட்டரை மூடிட்டாங்க. அதை பற்றியான செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. மூட போகிறாங்க, அவங்க வாங்க போகிறாங்க, இவங்க வாங்க போகிறாங்க, அதை கிட்ட போகிறாங்கலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இப்போ அந்த தியேட்டரு இடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த தியேட்டரை பற்றி சொல்கிறப்ப நிறைய விஷயங்கள் நிறைய மக்கள் சொன்னாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த தியேட்டரை வந்து 1983ஆம் ஆண்டு தான் கட்டியிருக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்க்ரீனு, சிங்கிள் ஸ்க்ரீனில் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போக போக இந்த தியேட்டருடைய மவுஸு நிறைய மக்கள் பார்க்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட அது 4 ஸ்க்ரீனாக மாற்றிருக்கிறாங்க. அதுதான் உதயம், மினி உதயம், சூரியன், சந்திரன் அப்படிங்கிற ஸ்க்ரீனு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 80ஸ்ல இந்த ரஜினி சார் படமாக இருக்கட்டும், இல்லாட்டி கமல் சார் படமாக இருக்கட்டும், அந்த படங்கள் ஓடுறப்ப ரோட்டில் நீங்கள் நடந்தே போக முடியாது, அவ்வளோக்குள்ள டிராஃபிக் ஜாம் ஆகும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் ஓகே டிராஃபிக் ஜாமு நிறைய வாகனங்கள் இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த டைம்லேயே ரசிகர்கள்லாம் கொண்டாடுற ஒரு தியேட்டராக இந்த தியேட்டர் இருந்துச்சு. குறிப்பாக இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரோஹிணி, கமலா, காசி இங்கெல்லாம் ஃபேன்ஸ் போட்டுப்பா ஒரு ஷோ அப்படின்னா காலையில் செலிப்ரேஷன் தாறுமாறாக இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் இந்த தியேட்டரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் ஃபோட்டாக தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லா ஃபேன்ஸுமே இந்த தியேட்டரில் போய் படம் பார்த்தா தான்ப்பா நம்ம தலைவனை சந்தோஷமாக கொண்டாட முடியுது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிறைய மக்கள் வந்து இங்கே பார்த்துருக்குறாங்க. குறிப்பாக நிறைய பேர் சொல்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள்லாம் ஸ்கூலு காலேஜெலாம் கட்டடிச்சுட்டு வந்து பார்ப்போம்ப்பா, எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நாங்கள் பார்த்த முதல் படம் இதுதான், எங்களோட ஃபேவரட் ஸ்டாரோடைய ஃபேவரட்டான படத்தை நான் இங்கே தான் பார்த்தோம் அப்படின்னு நிறைய மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப சந்தோஷமும் இந்த தியேட்டரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கே வீழ்ச்சி அடையுது அப்படின்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய மல்டிப்ளெக்ஸ்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சு இல்லையா. அதன் காரணமாக இந்த மாதிரி சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் வந்து நிறைய இடங்களில் பெருசாக எடுபடாமல் போயிடுச்சு. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களாம் அப்டேட் பண்ணாமல் போயிட்டாங்க. புது புது டிஜிட்டலான ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்துச்சு. அது கேட்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க, சவுண்ட் சிஸ்டம் அப்படின்லாம் வரும்போது இந்த தியேட்டர்ஸ்லாம் அதை அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதன் காரணமாக தான் இதோடைய வீழ்ச்சி ஆரம்பமாகுது. அதன் காரணமாக இந்த தியேட்டரில் வசூலும் குறைஞ்சிச்சு, பெருசாக மக்களும் வராதது மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டுச்சு. அதுலேயும் குறிப்பாக இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மட்டும் இல்லை, இந்தியா பூரா இருக்கிற நிறைய தியேட்டர்ஸை மூட வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. அதில் இந்த ஒரு தியேட்டர் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருது. அதன் காரணமாக தான் இதை மூடுறாங்க அப்படின்னு கூட தகவல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, வீட்டு மனைகள் வரப்போகுது. ஒரு மிகப்பெரிய வீடு கட்டுமான நிறுவனம் இந்த இடத்த வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 1.83 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற இந்த இடத்துல 25 அடுக்குமாடிகள் கொண்ட வீடுகள் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இடிக்கும் பணிகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடு போகிற மக்கள்லாம் என்னன்னே தெரியல தம்பி, இந்த தியேட்டர் இடிக்கிறப்ப ஏதோ எங்களுடைய சொந்த வீடு இடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னு ரொம்ப சோகத்தோடு பேசிட்டு போகிறத பார்க்கலாம். ஸோ உதயம் தியேட்டர் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு தியேட்டர் இனிமேல் இல்லை. இங்கே வேற ஒரு பில்டிங் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு சோகமான முடிவாக பார்க்கப்படுது.